அப்போ உணவு சார்ந்து ஒரு அடிப்படை அறிவு நம்மிடம் இருந்த அறிவை இப்போ நம்ம தொலைச்சிருக்கோம். உணவு, கல்வி, மருத்துவம் இவையெல்லாம் அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. பலசாலியாக இருக்கலாம் அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனால் இங்கே பிரச்சனை இல்லையே. அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு. நம்மளுங்க சும்மாவா சொல்லி வச்சாங்க. சக்கரச்சத்துக்கு உங்களுக்கு இரும்பு அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது ஸ்டோர்டு அயன் அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் குறையவே குறையாது. இன்சுலின் ப்ரொடக்ஷன் பத்தாது. பேன்க்ரியாஸ் கணையம் சொல்லுவாங்க இல்லையா, அது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இரும்பினுடைய அளவு ஸ்டோர்டு அயன் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலேயே அவங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தியாகவே காமிக்கும். உலக டயபெட்டிக் அசோசியேஷன், அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன்லாம் ஒரு 2-3 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, உண்மையிலேயே நோய் இல்லாதவர்களை கூட இன்னமும் நோயாளிகளாகவே தான் இங்கே இந்தியாவில் வைத்தியம் பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் இன்னைக்கு காலையில் இங்கே நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு சக்கரச்சத்து பார்டர் தாண்டி இருக்குதுங்க, நீங்கள் மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லி நீங்கள் அதே நபர் அன்று மதியானம் நீங்கள் ஃப்ளைட் பிடிச்சி நீங்கள் சிங்கப்பூருக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போய் அங்கே போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து டாக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கிறீங்க, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்போ உணவு சார்ந்து ஒரு அடிப்படை அறிவு நம்மிடம் இருந்த அறிவை இப்போ நம்ம தொலைச்சிருக்கோம். இந்த அறிவை, உணவு சார்ந்த அறிவை நம்ம மீட்டெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. முதல்ல செய்ய வேண்டியது. இரண்டாவது, திணிக்கப்படும் இந்த அரிசியில் இருக்கக்கூடிய பின்விளைவுகள் என்ன, இது தேவையில்லாத ஆணிங்கிறத நம்ம மக்களிடம் சென்று எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமும் மிக முக்கியமாக இருக்கிறது. தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ரேஷனில் ஏன் உணவு நம்ம இந்த அங்காடிகளில் ஏன் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏன் இருக்குது அப்படின்னா, உணவு, கல்வி, மருத்துவம் இவையெல்லாம் அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இதை செய்தே ஆக வேண்டும். இது அனைத்து மக்களுக்கும் ஒரே மாதிரியான தரமான சீராக ஒரே தரத்தில் போகணும். அப்போ இது யாருக்கு எங்கே தேவை இருக்குது. அப்போ இதில் நீங்கள் செறிவூட்டப்பட்ட அப்படிங்கிற நீங்கள் இதை சேர்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தேவை இருக்கக்கூடியவர்களுக்காக, தேவையில்லாதவங்களுக்கு இப்போ எக்ஸஸாக தானங்க சத்து வருது, பரவாயில்ல, இன்னும் பலசாலியாக இருக்கலாம் அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனால் இங்கே பிரச்சனை இல்லையே. அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சு. நம்மளுங்க சும்மாவா சொல்லி வச்சாங்க. நீங்கள் இரும்பு சத்து அப்படின்னாலும் அது எவ்வளவு பெரிய சத்தாக இருந்தாலும் அது ஒரு உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு அதிகமாக உங்கள் உடம்புல இருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சக்கரச்சத்துக்கு உங்களுக்கு இரும்பு அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது ஸ்டோர்டு அயன் அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் குறையவே குறையாது. இன்சுலின் ப்ரொடக்ஷன் பத்தாது. அப்போ ஆக்சுவலாக அவங்களுக்கு சக்கரச்சத்துங்கிற நோய் வராமலே இருக்கும். அதாவது பேன்க்ரியாஸ் கணையம் சொல்லுவாங்க இல்லையா, அது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இரும்பினுடைய அளவு ஸ்டோர்டு அயன் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலேயே அவங்களுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தியாகவே காமிக்கும். டயபெட்டிக்காகவே தெரிவாங்க. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, உலக டயபெட்டிக் அசோசியேஷன், அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன்லாம் ஒரு 2-3 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த HbA1c பார்ப்போம்னா நம்ம ஊரில் 7க்கு மேலே போச்சுன்னா ஆபத்துன்னுவாங்க. அதெல்லாம் ரைஸ் பண்ணிட்டாங்க. 8 வரைக்கும் இருந்தால் நார்மல், 8க்கு மேலே போனால் தான் நோயாளிட்டாங்க. அதை அவங்க அறிவிக்கும் போது நம்ம இந்தியாவினுடைய டயபெட்டிக் அசோசியேஷன் இந்த நீங்கள் ஏற்றின இந்த லெவலில் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இந்தியா இதை ஃபாலோ பண்ண போகிறதில்ல, நாங்கள் பழைய சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணோம். ஏன்னா நீங்கள் 8 வரைக்கும் இப்போ நார்மல்னு சொல்லிட்டீங்கன்னா, இங்கே நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் முக்கால்வாசி பேர் இந்த 7-8 தான் இருக்கிறாங்க. எல்லாரையும் நீங்கள் நல்லா நார்மலாக தான் இருக்கிற உனக்கு நோய் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உண்மையிலேயே நோய் இல்லாதவர்களை கூட இன்னமும் நோயாளிகளாகவே தான் இங்கே இந்தியாவில் வைத்தியம் பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் இன்னைக்கு காலையில் இங்கே நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு சக்கரச்சத்து பார்டர் தாண்டி இருக்குதுங்க, நீங்கள் மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லி நீங்கள் அதே நபர் அன்று மதியானம் நீங்கள் ஃப்ளைட் பிடிச்சி நீங்கள் சிங்கப்பூருக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போய் அங்கே போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து டாக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கிறீங்க, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைப்பாங்க. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். அப்போ பல இடங்கள்லேயும் சிக்கல்கள் இருக்குது இல்லையா. இங்கே எதுவுமே ஒழுங்கு இல்லையே, எதுவுமே ஒழுங்கு இல்லையா, அதான் பிரச்சனை. இப்போ கல்வி, மருத்துவம், உணவு இவை அனைத்தும் நல்லபடியாக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களாக இங்கே இருக்குதா அப்படின்னா இங்கே இல்லை. இப்போ இவ்வளவு நல்லவங்களாயா நீங்கள், எங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லைங்கிறதுக்கு இவ்வளவு யோசனை பண்ணி பண்ணுறீங்க, அது முதல் கேள்வியாக இருக்குல்ல, இருக்கா இல்லையா?